டேய் குரு எங்கடா? அவன் வரலான்ட்டான். ஏன்? போன சம்மரோட இந்த 2022 சம்மர் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால அவன் வீட்டை விட்டு வெளில வர மாட்டான். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டானா? டேய் நம்ம டீம்ல உருப்படியார பேட்ஸ்மேனே அவன் தான். அவனும் வரலனா கண்டிப்பா மேட்ச் தோத்துருவான்டா. அவனை கிரவுண்டுக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஹலோ மச்சான். சொல்லு மச்சான். டேய் கிரவுண்டுக்கு வரலையா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வெள்ள பத்தல வெயிலா ஓடா. நீங்க நினைக்கிற மாதிரி மத்த சம்மர் மாதிரில இந்த 2022 சம்மர் வேற மாதிரி இல்லங்க. கிரவுண்டுக்கு மேட்ச் வருது, நாளா மேட்சுக்கு வரல. டேய் நான் உன்னை மேட்ச் விளையாட கூப்பிடலடா. அப்புறம் கிரவுண்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? யாரா? தல தோனி வந்திருக்காரா. ஏய் என்னடா சொல்ற? தல தோனி வந்திருக்காரா? எதுக்கு? ஆமாண்டா ஐபிஎல் ப்ரொமோஷன் போகுது போல, அதனால ஷூட்டுக்கு வந்திருக்காரா. இப்பயே வர. ஓகேடா. இப்போ எப்படி வருவான்னு பாரு. சூப்பர்டா. டேய் எங்கடா வருவான் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் குத்தா ஆளே காணோம். வரமாட்டானோ? டேய் அவன் தான்டா கால் பண்றான். ஹலோ. டேய் கிரவுண்ட்ல எங்கடா தோனி இருக்காரு? டேய் வீட்ல இருந்து பார்த்தா எப்படா தெரிவாரு? கிரவுண்டுக்கு வாடா. எப்பயோ வந்துட்டேன்டா. வண்டியா? வந்துட்டானா? எங்கடா? மேல பாடுறா. மேலையா? டேய் என்னையா வெளில வர வைக்க பாக்குறீங்க? வாய்ப்பில்லை ராஜா. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி சம்மர் இது கிடையாது. 2022 சம்மர். பயமா இருக்கா? இன்னும் போக போக பயங்கரமா இருக்கும். யாரா அது காலங்காத்தால? அட நம்ம ஆளு. ஹலோ குட் மார்னிங். மார்னிங் இல்லடா ஆஃப்டர்நூன். காலையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமாடா தூங்குவேன்? ஏய் காலையில எந்திரிச்சு நான் என்னடி பண்ண போறேன்? எப்படியும் நான் வீட்டை விட்டு வெளில போறது இல்ல, அதனாலதான் சும்மா இருக்கிறதுக்கு தூங்கிட்டாதான் இருப்போம்னு எப்பவுமே தூங்கிட்டே இருப்பேன். ஆமா நீ என்ன பண்ற? உங்க வீட்டுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு வெளிலையா? ஏ எங்க வீட்டுக்கு வெளில என்னடி பண்ணிட்டு இருக்க? எங்க வீட்ல நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சுடா. ஏ எங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்கடி. எங்க வீட்ல என்ன வச்சுக்கிறதே பெருசு, இல்ல ஒன்னையும் சேர்த்து வச்சுக்க வாய்ப்பே இல்லடி. நீ என்ன பண்ணு, உங்க வீட்டுக்கு திரும்பி போயிருடி. எனக்கு இன்னைக்கு ஈவினிங் வேற ஒரு பையனோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஐயோ இப்போ என்னடி பண்றது? வேற வழியே இல்ல, நீ வா நம்ம ஓடி போயிடலாம். ஓடி போயிடலாமா? ஏய் என்னடி பேசுற? எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க, அவங்க எப்படி ஏமாத்திட்டு போறது அதானே? அதெல்லாம் இல்ல. அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு யார் யார் எங்க அங்க கூப்பிட்டாலும் இந்த சம்மருக்கு வெளியே வர மாட்டேன்னு வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்க. என்ன போய் இந்த சம்மர்ல ஓடி போலான்னு கூப்பிடுற? உனக்கு இப்ப நான் முக்கியமா இல்ல இந்த வெயிலுக்கு வீட்டை விட்டு வெளில வராம இருக்கே அது முக்கியமா? நோ டவுட், எனக்கு இந்த வெயிலுக்கு வெளில வராம இருக்கதான் முக்கியம். டேய் இப்ப முடிவா என்னதான்டா சொல்ல வர? சம்மர் முடிகிற வரைக்கும் முடியாதுன்னு சொல்ல வரேன். வேணும்னா சம்மர் முடிஞ்ச ஒரு 6 மாசம் கழிச்சு விண்டர் சீசன் வரும், நல்லா குளு குளுன்னு இருக்கும். அப்ப வேணா உங்க வீட்டுல வந்து நான் பொண்ணு கேக்குறேனே. நீ 6 மாசத்துக்கு அப்புறம் வா, அதுக்குள்ள நான் 3 மாசம் முழுகாம இருப்பேன், வந்து பாத்துட்டு போ. ஏய் சம்மர் டைம்ல கல்யாணம் பண்ணி எங்க ஹனிமூன் போவா? எங்கேயோ போகட்டும், ஆனா இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. 2 பேர்ல ஒருத்தர் போயிட்டு துணி எல்லாம் மாடியில காய வச்சுட்டு வாங்க. துணியை காய வச்சுட்டு அப்படியே வந்துடாதீங்க.
பொறுமையா துணி பக்கத்துல இருந்து துணி காஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே கீழே எடுத்துடுவாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த அடிக்கிற வெயிலுக்கு துணி எல்லாம் வெளுத்துரும். அப்படியே இன்னொருத்தர் போயிட்டு ரைஸ் மில்ல இந்த அரிசியும் கையோட அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. துணி வெளுக்காம இருக்கணும்னா பக்கத்துல இருந்து காய வச்சு எடுத்துட்டு வரணுமா? பக்கத்துல இருந்து காய வச்சு எடுத்து வந்தா துணி வெளுக்காம இருக்கும். ஆனா நம்ம வாய்ப்பே இல்ல. நம்ம 2வது ஆப்ஷன் போயிருவான். ஆனா அதுவா இருந்தாலும் பக்கத்து ஏரியா போயிட்டு வரணுமே. எப்படி வெயில மாட்டிப்போம்? ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்துருவோம், அதுக்கப்புறம் யோசித்துப்போம். நான் மானே, நீ என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நான் உனக்கு அப்பேன் எத்தனை சம்மரை பார்த்துருப்பேன். நீ என்ன பண்ற, மேல மொட்டை மாடிக்கு போய் வெயில்ல காஞ்சு அந்த துணியெல்லாம் காய வச்சு எட்டுவா. மொட்டை மாடியில் அடிக்கிற வெயில விட வெளில ரோட்ல நடந்து போறப்ப அடிக்கிற வெயில் இருக்கே, அது ஒன்னும் பெருசா இருக்காதுடா. நான் போயிட்டு மாவரைச்சிட்டு வந்துடுறேன். வரட்டா? ஐயோ, மொட்டை மாடிக்கு போகணுமா இப்போ? ஐயோ, வெயில போய் நிக்க போறத நினைச்சாலே பக்கு பக்குங்குதே. என்னம்மா வெயில் அடிக்குது. வெளில போன நமக்கே இந்த நிலைமைனா, ஒருத்தன் மாடியில போய் துணி எடுக்க போறேன்னு போனா என்ன தேன் மாதிரி நிக்குது. என்ன ஜாலியா உட்காந்து எள்ளி குடிச்சிட்டு இருக்கான். வேர்த்து அறிகுறியே இல்ல. போனப்ப எப்படி இருந்தாலும் அதே மாதிரி உட்காந்துருக்கான். டேய், துணியை காய வச்சு இல்லையாடா? அதெல்லாம் போய் காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க பாரு. எப்படிரா? டேய், உன்னை பார்த்தா நல்லா தெரியுது நீ மாடியில போய் காய வைக்கல. யாரு சொன்னா? நான் மாடிக்கு போயிட்டு பக்கத்திலே இருந்து துணி வெளுக்காம காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உண்மையை சொல்லு, நான் உங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லக்கூடாது. சத்தியமாடா, சொல்லி தொலைடா. அப்ப சொல்றேன். ஐயோ, வெயில போய் நிக்க போறத நினைச்சாலே பக்கு பக்குங்குதே. ஆஹா, மழை காலத்துல காய வைக்கிற மாதிரி காய வச்சிட வேண்டியதான். எப்படி என்னானாலும் இந்த சம்மருக்கு வெயிலுக்கு மட்டும் நான் போயிடவே மாட்டேன். அண்ணா அண்ணா ஏண்டர்ரா? ஹே, என்னடி? கொஞ்சம் காலேஜ் வரைக்கும் போகணும்டா, அர்ஜென்ட்ரா. ஏய், வெள்ள பத்தல வெயில காலேஜ் போகணுமா? போடி ப்ளீஸ்டா. ப்ளீஸா? சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறனால போறியா? போடி. சன்ஸ்கிரீன் தரேன், போட்டுட்டோனா போ. போடா. வேணாடி, போடி. அடிக்கிற வெயிலுக்கு காலேஜ் போறான். இவன் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் எதுக்கு காலேஜ் போகணுங்கிறா? சாரிங்க, நான் எவ்வளோ சொல்லியும் எங்க அண்ணன் வரமாட்டேன்னு சொல்றான். சாரியா? யார்கிட்ட சொல்றா? பரவாயில்லைங்க, நான் பஸ்ல போய்க்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கும் பைக் ஓட்ட தெரியாது. ப்ராப்ளம் இல்லைங்க, நான் அப்போ கிளம்புறேன். நானே கூட்டிட்டு போறேங்க. ஐயோ, பாக்குறாளே. நீயா? ஆமா. ஏய், யார் அந்த பொண்ணு? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்க பொண்ணு. நீ எனக்கு காலேஜ் போகணும்னு நினைச்சியோ? ஆமா. ஓ, நீ தான் வெயில்ல எல்லாம் போக மாட்டியே. என்கிட்ட ஹெல்ப்னு ஒருத்தர் கேட்டு வந்துட்டா நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க, இங்கே இருங்க, நான் வந்துடுறேங்க. எங்கெங்க போறாரு? சன்ஸ்கிரீன் போட போறாங்க. வெயில பார்த்தா அப்படி பயப்படுவான், பயந்தாங்கோலி.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க. ஏங்க போலாமா? ஓகே. நான் ரெடி. என்னாச்சு? ஐயோ, ஏங்க டேய் என்னடா இது? ஏங்க ஏங்க எழுந்துறீங்க. ஏங்க ஏங்க படம் ஏஞ்சிட்டாங்க. போலாங்களா? வேணாங்க, நான் பஸ்ல போய்க்கிறேன். இப்படி வர்றாங்க. ஏங்க ஏங்க ஏய் ஏடி பஸ்ல போறேன்னு போறாங்க? போடா லூசு. லூசா? போடு. நீங்க போட்டு போனா ஸ்கார்ப்பு, நாங்க போட்டு வந்தா லூசா? அடிக்கிற வேலைக்கு இப்படி போட்டு போனாதான் திரும்பி வீடு, இல்லனா சுடுகாடு. போடு. இதுக்கு தான் இந்த சம்மருக்கு நான் வெளியிலே வரக்கூடாதுன்னு இருந்தேன். போடி மா, நீ ஜூஸ் எடுத்துருவாமா. இந்த பொண்ணுங்களுக்கு இன்சல்ட் பண்றதே வேலையா போச்சு. மச்சான் குரு வராதனால செம்ம அசிங்கமாயிடுச்சுடா. ஜெயிக்க வேண்டிய மேட்ச்டா. அவ மட்டும் என் கண்ணில் மாட்டோம். அப்படி இருக்கு அவனுக்கு. டேய் அத வரான் படுற. இவனை மச்சான் அந்த சாக்கு எடு. டேய் நீ அந்த கையிலடா. எல்லாம் இங்கேதான் உட்காந்துருக்கானுங்களோ. ஐயோ செம்ம இருக்கானுங்களோ. சமாளிப்பா. என்ன மச்சான் அப்புறம் மேட்ச்ல எப்படி போச்சு? ஆமாமா கான்ல இருக்காங்க, கண்டுக்காம இருப்போம். என்ன மூஞ்சில தடவினுங்கிற? இதுவா சன்ஸ்கிரீன் மச்சான். சன்னே இல்ல. பட் ஆஃப்டர்நூன் வந்த சன்னோட எஃபெக்ட் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு தான். என்னடா சாக்கலாம் எதுக்கு? நீயே பாரு மச்சான். காட்டு. அவனை என்னடா பண்றீங்க? டேய் 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 என்னடா பண்றீங்க? நீ தான் சொன்னல இந்த வெயிலுக்கு வெளியே வரமாட்டேன்னு, அதான் இப்படி பண்ணோம். அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? நாங்க நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவோம். அது வரைக்கும் நீங்க தான் இருக்க போற. 6 மணிக்கா? எனக்கு புரியலையா. புரியலையா? காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க போற. இன்னும் பஸ் சொல்ல போனா காலையில் 6 மணிக்கு வர வெயில் சாயங்காலம் 6 மணி தான் போவோம். அது வரைக்கும் நீ இங்கே இப்படி தான் இருப்ப மொட்டை மாடியிலேயே. டே அப்பெல்லாம் பண்ணாதீங்கடா, என்னை அவுத்து விட்டுருங்கடா. மச்சான் இவனை எப்படியோ விட்டு போனா சாக்கு பையெல்லாம் பிச்சுன்னு ஓடிட்டானாங்கண்ணா. இங்க பாரு மொட்டை மாடியோட கேட்டுக்கு பூட்டிட்டு போயிடுவோம். பூட்டிட்டு போயிருவியா? டேய் 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 விடக்கூடாதா? செத்தா மச்சான் இன்னைக்கு அவன். டேய் என்னடா சாக்கு பையும் கயிறு இருந்தா இருக்கு, ஆளை காணோம். டேய் வாங்கடா. டேய் எங்கடா மச்சான்? கீழே எதனா குதிச்சிருப்பானோ? டேய் தேடுங்கடா. மச்சான் எங்க தேடி ஆளே காணோம்டா மச்சான், பயமா இருக்குடா மச்சான். டேய் குரு எங்கடா இருக்க? இங்கதான்டா இருக்கேன். டேய் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணோம். ஒருவேளை வெயில் தாங்க முடியாம செத்து ஆவி ஆயிட்டானோ? மேல எதுவும் பாருங்கடா, ஆவியா பறந்துட்டு இருக்க போறான். மேலேயே பார்த்துட்டு இருக்காதீங்கடா, கீழே பாருங்கடா. கீழனா கீழே இல்லடா, ரெண்டுக்கும் நடுவுலடா. ரெண்டுத்துக்கும் நடுவுலையா? மச்சான் ஒருவேளை இது உள்ள இருக்கானோ? ஆஹா எவ்வளவு சுகமா இருக்கு. பாப்பா என்ன வெயில் அடிக்குது. ச்சே, இவ்வளவு ஒரு அருமையான இடம் இருக்கிறது தெரியாம வீட்டுக்குள்ள எத்தனை ஃபேனு ஏசின்னு எல்லா கரண்ட் பில்லுமே வேஸ்ட். இதுல உடம்பு ஹீட் ஆயிடக்கூடாதுன்னு இளநீ தர்பூசணி அது இதுன்னு அது ஒரு தனி செலவு. எந்த செலவுமே இல்லாம அவ்வளவு ஒரு குழு குழுன்னு உடம்பு ஹீட்டே ஆகாத அளவுக்கு செம்ம ஒரு ஐடியா கொடுத்துருக்கானுங்க பசங்க. ஐயோ ஜாலி ஜாலி. டேய் எவன்டா அந்த ஐடியா கொடுத்தது? நான் தான் மச்சான். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டேய் கீழே இறங்கடா, ஹவுஸ் ஓனர் வந்துட போறாரு. கீழே இறங்கி வரணுமா?
போடா டேய். போயிட்டு நாளைக்கு இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. சரி மணி என்ன? 5:15. 5:15 தான் ஆகுதா? எப்படின்னு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் சூரிய போகிறதுக்கு. அதனால ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு கீழே வரேன். ஏப்பா இப்பதான் சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளேயே பூமியில தண்ணி இல்ல? அடி தண்ணியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரே உப்பா இருக்கு. டேய் மச்சான், அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். வாங்கடா போய் டேங்க்ல இருந்து வெளியே தூக்கலாம். ஏறா. சம்மர் 6 அறிவு இருக்க நம்மளாலே தாங்க முடியலங்க. 5 அறிவு ஜீவனுங்களாம் என்னங்க பண்ணும்? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வைங்க. நீங்கள் வைக்கிற தண்ணி இந்த சம்மர்லேருந்து பல உயிரினங்களை காப்பாற்றுங்க.